காவிரி சரபங்கா உபரி நீர் திட்டத்தை அமல்படுத்திய அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய சங்கங்கள் சார்பில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. திமுக திறந்து வைத்த பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சியில் அதிமுக கொண்டு வந்தது. அதிமுக ஆட்சியில் குடிமராத்து திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. குடிமராத்து திட்டத்தால் விவசாயிகள் பயனடைந்தனர். விவசாயிகளை பற்றி திமுக அரசுக்கு கவலை இல்லை. விவசாயிகளுக்கு திமுக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை. தனக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது என்பதே திமுகவின் நோக்கம். அரசுக்கு வருவாய் கிடைக்கிறதோ இல்லையோ, அவர்களது கஜானாவுக்கு வருவாய் கிடைக்கிறது. 50 ஆண்டு காலமாக காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்க கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மேட்டூர் அணை உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை கண்டு விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். கோட்டையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திடுவது மட்டும் வேலை இல்லை. விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆட்சி செய்ய வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினின் வேலை. விவசாயிகள் காலில் அணிவதற்கு காலணி கூட இல்லாத நிலையில் பல கோடி ரூபாய் செலவு செய்து கார்பந்தயம் நடத்துவது தேவைதானா? திமுக ஆட்சிக்கு வந்து 42 மாத காலமாகியும் சரபங்கா வெள்ள உபரி நீர் நீரேற்று திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளது. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காலான் உதயநிதி. அப்பா மகனை புகழ்ந்து பேசுகிறார், மகன் அப்பாவை புகழ்ந்து பேசுகிறார். இதுதான் வேடிக்கை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. செல்வ செழிப்பில் வளர்ந்த உங்களுக்கு இவ்வளவு திமிர் என்றால் உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ரேடை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை. எதையும் எதிர்கொள்ளும் சக்தி அதிமுகவிற்கு உள்ளது. மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை என்று கடுமையாக தாக்கி பேசினார். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அரசு திட்டங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை ஏன் வைக்கிறீர்கள் என்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார். அதற்கான பதிலை இன்று நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் நான் கூறியிருந்தேன். அதிலும் சமாதானம் அடையாத எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏதேதோ கேள்விகளை மீண்டும் மடக்கியுள்ளார். குறிப்பாக மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெயரை ஏன் சூட்ட வேண்டும் என்கிறார். 94 வயது வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த கலைஞர் அவர்களின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர்களை சூட்டியது யார்? கை ரிக்ஷாவை ஒழித்தது முதல் கம்ப்யூட்டர் கல்வியை தந்தது வரை நவீன தமிழ்நாட்டை உருவாக்கின கலைஞர் அவர்களின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதும் சிலைகள் எழுப்புவதும் கலைஞர் அவர்களுக்கும் நாம் செலுத்துகிற நன்றியின் வெளிப்பாடு. நன்றி என்றால் என்னவென்று தெரியாத எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இது புரியாது. யார் காலை பிடித்து முதலமைச்சர் ஆனாரோ அவரின் காலையை வாரிவிட்டு அவர் நன்றி உணர்ச்சி பற்றி தெரியாத காரணத்தால் இப்படியெல்லாம் பேசுகிறார். அவர் வேண்டுமானால் தான் ஊர்ந்து போன டேபிள் சேருக்கு சிலை வைத்துக் கொள்ளட்டும். நாம் நம்மை ஆளாக்கிய கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்போம். அடுத்தது அப்பா மகனை பாராட்டுகிறார், மகன் அப்பாவை புகழ்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வேதனைப்பட்டுள்ளார். அமைச்சர்கள் நாங்கள் மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு உலகமே புகழ்கிறது, போற்றுகிறது. நம் முதலமைச்சர் அவர்கள் என்னை மட்டுமல்ல, எந்த துறையின் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அந்த துறையின் அமைச்சரின் செயல்பாட்டினை பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். தன்னை புகழ யாருமே இல்லை என்ற விரக்தியும், தன் பாராட்ட அதிமுகவில் ஆள் ஏதும் இல்லை என்ற ஏமாற்றமுமே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் வார்த்தையில் வெளிப்படுகிறது. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் என்று என்னை விமர்சனம் செய்திருக்கிறார். ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கலப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷ காளான்கள் தான். சமூக நீதி கொள்கையால் பண்படுத்தப்பட்டு திராவிட இயக்க தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பயிர்கள் நாங்கள். எங்களை பார்த்தால் ஆரியத்தின் அடிவருடிகளுக்கும் அகற்றி வீசப்பட்ட கலைகளுக்கும் மாத்திரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எதற்கெடுத்தாலும் நான் அனுபவம் மிக்கவன். நான் கடந்து வந்த பாதை யாருக்கும் காண கிடைக்காது என்று தனக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துக் கொள்ளும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் படித்து முடித்து வீட்டில் பத்திரமாக வைத்துள்ள புத்தகங்களின் பட்டியலை எப்போது சொல்வீர்கள்? நீங்கள் சொன்ன அந்த சீக்கிர ராமாயணத்தை எப்போது தருவீர்கள்? உங்கள் கட்சி பெயரில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அறிய அறிஞர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு எங்களை விமர்சிக்க வாருங்கள். உங்கள் வெற்று வார்த்தைகளும் வீண் சவடால்களும் மக்கள் நலனுக்கான எங்கள் பயணத்தை ஒருபோதும் தடுத்திடாது என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார்.